ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட பிக்சர் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லைட்ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு லைட்ரூம் அப்ளிகேஷனில் உங்களோட பிக்சர் வந்து ஆட் பண்ணுறதுக்கு கீழே உள்ள இமேஜுக்கான ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் உங்களோட இமேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் போய்ட்டு உங்களோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள ஆட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி லைட்ரூம் அப்ளிகேஷனில் உங்களோட பிக்சர் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண பிறகு ஆல் ஃபோட்டோஸ் அப்படின்றத கிளிக் பண்ண பிறகு உங்களோட பிக்சர் வந்து காட்டும். உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு ரைட் சைடில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். லைட்டுக்கான இந்த சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு எக்ஸ்போசர் அப்படின்றதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி 0.10 EV அப்படின்ற இந்த வேல்யூ வந்து செட் பண்ணிக்கிங்க. அடுத்து ஹைலைட்ஸ் அப்படின்றதில் ப்ளஸ் வேல்யூவில் கரெக்டாக ஒரு 10 பாயிண்ட் வந்து செட் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்து கீழே ஒயிட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஒயிட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. பிளாக்ஸ் அப்படின்றதில் கரெக்டாக மைனஸில் ஒரு 6 பாயிண்ட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலருக்கான இந்த ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இங்கே உங்களுக்கு டெம்ப் அப்படின்றதில் ஒரு 16 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து கீழே டிண்ட் அப்படின்றதில் ஒரு 28 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 28 பாயிண்ட் வந்து செட் பண்ணிங்க. அதுக்கடுத்து விப்ரன்ஸ் அப்படின்றதில் 38 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக நான் 38 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து சேச்சுரேஷன் அப்படின்றதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து இந்த கலருக்கான அந்த ஐக்கான் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் லூமினன்ஸ் அப்படின்றதில் ஒரு 22 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்து உள்ள டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டாட்டில் எடிட் பண்ண போகிற செகண்ட் டாட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு சேச்சுரேஷன் அப்படின்றதில் மைனஸில் வந்து ஒரு 12 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக 12 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. லைட்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். கரெக்டாக 12 பாயிண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கீழே லூமினன்ஸ் அப்படின்றதில் 31 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்து உள்ள டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு HV அப்படின்றதில் -100 கொண்டு வந்துருங்க. சேச்சுரேஷன் வந்து +100 கொண்டு வந்துருங்க. லூமினன்ஸ் அப்படின்றதில் மைனஸில் வந்து ஒரு 47 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த டாட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு HV அப்படின்றதில் -100 கொண்டு வந்துருங்க. சேச்சுரேஷனில் வந்து 70 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக நான் இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து லூமினன்ஸ் அப்படின்றதில் மைனஸில் வந்து ஒரு 32 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த டாட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே HV அப்படின்றதில் 64 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக நான் இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து சேச்சுரேஷன் அப்படின்றதில் ஃபுல்லாகவே 100 கொண்டு வந்துருங்க. லூமினன்ஸ் அப்படின்றதில் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. அதுக்கு அடுத்து உள்ள டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு HV அப்படின்றதில் ஒரு 70 பாயிண்ட் வந்து மைனஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள சேச்சுரேஷன் அப்படின்றதில் 90 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லூமினன்ஸ் அப்படின்றதில் ஒரு 12 பாயிண்ட் வந்து மைனஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து உள்ள டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு HV அப்படின்றதில் மைனஸில் வந்து ஒரு 70 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சேச்சுரேஷன் அப்படின்றதில் ப்ளஸில் வந்து ஒரு 90 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கடுத்து கீழே உள்ள லூமினன்ஸ் அப்படின்றதில் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. அதுக்கடுத்து ஃபைனல் டாட்லேயும் நம்ம இந்த அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. அதுக்கடுத்து டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே உங்களுக்கு ஒரு 3 டாட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 4 டாட்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்டாக உள்ள இந்த டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு ஹைலைட் சைடில் ஒரு ஆரோ இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு HV அப்படின்றதில் 233 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 233 பாயிண்ட் வந்து செட் பண்ணிங்க. அடுத்து சேச்சுரேஷன் அப்படின்றதில் 82 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக நான் 82 பாயிண்ட் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 82 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து லூமினன்ஸ் அப்படின்றதில் ஒரு 14 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து பிளெண்டிங் அப்படின்றதில் ஒரு 65 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கரெக்டாக நான் இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பேலன்ஸ் அப்படின்றதில் ஒரு 30 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு 30 பாயிண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிங்க. இந்த வேல்யூ வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி இந்த டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு இந்த எஃபெக்ட்ஸ்க்கான இந்த ஐக்கான் இருக்கும், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இங்கே டெக்ஸ்சர் அப்படின்றதில் மைனஸில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 12 பாயிண்ட் வந்து இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து கிளாரிட்டி அப்படின்றதில் ஒரு 30 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ப்ளஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். டேஸ் அப்படின்றதில் ஒரு 14 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. விக்னெட் அப்படின்றதில் மைனஸில் வந்து ஒரு 22 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து மிட் பாயிண்ட் அப்படின்றது 50 இருக்கும், இது வந்து 45 மாற்றிக்கிங்க. கரெக்டாக 45 பாயிண்ட்டாக நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்து ஃபெதர் அப்படின்றதில் 50 இருக்கும், இது வந்து 70 மாற்றிக்கிங்க. கரெக்டாக இந்த வேல்யூ வந்து செட் பண்ணிங்க. அடுத்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐக்கான் இருக்குது பாருங்கள், இந்த ஐக்கான் டீட்டெயிலுக்கான இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ப்பனிங் அப்படின்றதில் ஒரு 30 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து நாய்ஸ் ரெடியூஷன் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர் நாய்ஸ் ரெடியூஷன் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 20 பாயிண்ட் கலர் நாய்ஸ் ரெடியூஷன்லேயும் ஒரு 20 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதில் வந்து பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிக்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரிமூவ் குரோமாட்டிக் ஆப்ரேஷன், எனபிள் லென்ஸ் கரெக்ஷன், இந்த 2 ஆப்ஷனையும் வந்து எனபிள் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட ஃபோட்டோ வந்து கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண பிக்சர். இப்போ எப்படி எடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக எடிட் பண்ணியாச்சு. இப்போ எடிட் பண்ணது உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் டு டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. எக்ஸ்போர்ட் ஆகிட்டு உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட திரு கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.